Hi students, welcome to my channel. இந்த வீடியோவில் 11th history unit 14ல முகலாய பேரரசு லெசன்ஸோட புக் பேக் ஆன்சர்ஸ் மற்றும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 1526ஆம் ஆண்டு நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் டேஸை திறம்பட பயன்படுத்தியதன் மூலம் வெற்றி பெற்றார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை என்ன வரும்? ஆப்ஷன் சி பாருங்கள், பீரங்கி படை. பானிபட் போரில் பாபர் வெற்றி அடைஞ்சதற்கு காரணம் பீரங்கி படையை அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, கடைசி போரான காக்ரா போரில் பாபர் டேஸ் எதிராக போரிட்டார். இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஆப்கானியர்களுக்கு எதிராக போரிட்டிருப்பார். ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. தேர்டு ஒன், டேஸ் தனது உயரிய அரசியல் மற்றும் இராணுவ திறமையினால் சௌசா போரில் வெற்றி பெற்றார். இதற்கு சரியான விடை ஷெர்கான். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஃபோர்த் ஒன் பாருங்கள், டேஸ் நில உரிமை முறையில் நிலத்திற்கான வரியை வசூலிக்கும் பொறுப்பும் அந்நிலத்தை நிர்வகிக்கும் பொறுப்பும் அரசு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. இதற்கு சரியான விடை ஜாகிர்தாரி. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஃபிஃப்த் ஒன், அக்பரது நிதி நிர்வாகம் டேஸ் நிர்வாக முறையை பின்பற்றி அமைக்கப்பட்டது. இதற்கு சரியான விடை ஷெர்ஷா. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சிக்ஸ்த் ஒன், இளவரசர் குஸ்ருவுடன் இணைந்து கலகத்தை தூண்டிவிட்டதற்காக ஜஹாங்கீரால் மரண தண்டனை விதிக்கப்பட்டவர் டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாருங்கள், குரு அர்ஜுன் தேவ் ஆவார். சிக்ஸ்த் ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. செவன்த் ஒன், டேஸ் தனது ஆட்சியின் போது ஜிஸ்யா வரியை மீண்டும் விதித்தார். ஜிஸ்யா வரியை மீண்டும் விதித்தவர் அவுரங்கசீப். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. எய்த் ஒன் பாருங்கள், கப்பலின் ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் அரசர் அக்பர். நைன்த் ஒன், டேஸ் சேர்ந்த தான்சேனை அக்பர் ஆதரித்தார். குவாலியரை சேர்ந்த தான்சேனை அக்பர் ஆதரித்தார். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டென்த் ஒன், பாதுஷா நாமா என்பது டேஸின் வாழ்க்கை வரலாறாகும். இதற்கு சரியான விடை ஹுமாயூன். 11th ஒன், டேஸ் ஒரு ஜோதிட ஆய்வு நூலாகும். தஜிக நிலஹந்தி. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, குமரகுருபரர். நெக்ஸ்ட்டு தவறான கூற்றினை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இந்திய பாரசீக மற்றும் இஸ்லாமிய கட்டடக்கலையின் பாணியில் முகலாயரின் கட்டிடக்கலையின் மறு வடிவாக தாஜ்மஹால் உள்ளது. இந்த கூற்று சரியான கூற்று. இவங்க தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அக்பரது புதிய தலைநகரமான ஆக்ரா மற்றும் அதன் சுற்றுச்சுவர்களுள் பல எழுச்சியூட்டும் கட்டிடங்கள் உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான கூற்று. அக்பரோட புதிய தலைநகரம் ஆக்ரான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபதேபூர் சிக்ரி அதுதான் அவரோட புதிய தலைநகரம். ஸோ ஆப்ஷன் பி தான் தவறான கூற்று. தேர்ட் ஒன் பாருங்கள், மோதி மசூதி முழுவதும் பளிங்கு கல்லால் கட்டப்பட்டது. இது சரியான கூற்று. ஃபோர்த் ஒன் பாருங்கள், புராண கிலா ஒரு உயர்ந்த கோட்டையாகும். இதுவும் சரியானது. ஸோ 13th ஒன்றுக்கு தவறான கூற்றோட ஆன்சர் என்னென்னா செகண்ட் ஆப்ஷன், அக்பரது புதிய தலைநகரான ஆக்ரா மற்றும் அதன் சுற்றுச்சுவர்களுள் பல எழுச்சியூட்டும் கட்டடங்கள் உள்ளன அப்படிங்கிறது தான் தவறான கூற்று. நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் தவறான கூற்றினை கண்டுபிடின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒவ்வொரு மன்சப்தாருக்கும் 1 முதல் 10,000 வரையிலான படை வீரர்களை கொண்டிருக்க வேண்டும் என்பதை ஜாட்டுகள் தீர்மானித்தனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான கூற்று. ஜாட்டு அப்படின்னா ஒவ்வொரு மன்சப்தாரும் பெரும் இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை நிர்ணயம் செய்வது மட்டும்தான் ஜாட்டுகள் அப்படின்னா. ஓகே, தீர்மானித்தனர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தவறான கூற்று. செகண்ட் பாருங்கள், ஷெர்ஷாவின் நாணய முறை ஆங்கிலேயரின் நாணய முறைக்கு அடித்தளமிட்டதுன்றது சரியான கூற்று. முகலாயருக்கும் ராணா பிரதாப் சிங்கிற்கும் இடையே நடைபெற்ற ஹால்டிகாட்டி போர் மிக கடுமையான இறுதிப் போர். இதுவும் சரியான கூற்று. சீக்கிய புனித நூலான குரு கிரந்த சாஹிப் குரு அர்ஜுன் தேவால் தொகுக்கப்பட்டது. இது மூன்றுமே சரியானது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தான் தவறான கூற்று.
14th ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின், பின் வருவனவற்றில் சரியான கூற்றினை கண்டுபிடி. ராணா சங்காவின் மூர்க்கமான வலிமை வாய்ந்த படைகள் பாபரின் சக்தி வாய்ந்த படையை எதிர்கொண்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான கூற்று. செகண்ட் பாருங்கள், கன்னௌசி போருக்கு பின் அக்பர் நாடு இல்லாத ஒரு இளவரசர் ஆனார்னு கொடுத்துருக்காங்க. இதில் அக்பர் வரமாட்டார். அந்த போரில் தோல்வி அடைஞ்சார். அக்பரோட தந்தை ஹுமாயூன் தான் தோற்று போயிருப்பார். அவர் தான் நாடு இல்லாத ஒரு இளவரசர் ஆகியிருப்பார். ஸோ இந்த கூற்று தவறானது. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ஏ 1 சரி. அதுதான் சரியானது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கன்னௌசி போருக்கு பின் ஹுமாயூன் தான் நாடு இல்லாத ஒரு இளவரசர் ஆகியிருப்பார். இங்கே அக்பர்னு கொடுத்துருக்கனால இது செகண்ட் கூற்று தவறானது. அடுத்த கேள்வி பார்க்கலாம். பின்வருவனவற்றில் சரியான கூற்றுகளை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஷெர்ஷா மேற்கில் உள்ள சிந்து முதல் வங்காளத்தில் உள்ள சோனர்கான் வரையிலான கிராண்ட் ட்ரங்க் சாலையை சீர்படுத்தினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான கூற்று. செகண்ட் ஒன் பாருங்கள், அக்பர் தனது மிகப்பெரிய படையெடுப்புகளின் மூலமாக மாபெரும் பேரரசிற்கு அடித்தளமிட்டார். இதுவும் சரியான கூற்று. 16th ஒனுக்கு ஆன்சர் 1 மற்றும் 2 சரியானவை. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், பாபர் முதலாம் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். இது சரியான கூற்று. காரணம், பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார். காரணமும் சரியானது. ஸோ இதற்கு ஆன்சர் ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கமாகும். 17th ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. வீடியோ ஃபாஸ்ட்டாக போச்சுன்னா ஸ்லோ பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஆன்சர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். கூற்று காரணம் தான் கொடுத்துருக்காங்க. கூற்று, அவுரங்கசீப்பின் ஆட்சியின் இறுதியில் முகலாய பேரரசின் அழிவு ஆரம்பமாயிற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கூற்று சரி. காரணம், அவுரங்கசீப் தக்கான அரசர்களிடம் நட்புறவாக இருந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நட்புறவாக இருந்திருக்க மாட்டார். அவர் தக்கான அரசுகளான பீஜ்பூர் மற்றும் கோல்கொண்டா ஆகியவற்றுடன் போரிட்டு அவங்கள முகலாய பேரரசோடு இணைச்சிருப்பாங்க. ஸோ 18th ஆன்சர் கூற்று சரி, காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், பாஸ்கராச்சாரியா நீதிநெறி விளக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறானது. நீதிநெறி விளக்கத்துக்கு குமரகுருபரர் தான் எழுதியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றே தவறாக பொருத்தப்பட்டிருக்கு. செகண்ட் பாருங்கள், ஆமுக்த மால்யதா கிருஷ்ணதேவராயர். இது சரியாக பொருந்தியிருக்கு. ஜெகநாத பண்டிதர் ரசகங்கதாரா, இதுவும் சரியானதாக இருக்குது. அல்லசானி பெத்தனா மனு சரித்ரா, இதுவும் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தான் தவறாக பொருத்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அபுல் பாசல் அக்பர், ஜும்மா மசூதி ஷாஜஹான், பாதுஷாஹி மசூதி அவுரங்கசீப், புராண கிலா ஷெர்ஷா. 4 ஆப்ஷன்ஸ் பாருங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியானது. 20th ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், இந்த லெசன் செகண்ட் மிட்டம் எக்ஸாமுக்கு வரும். இதோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். 2 மார்க் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், பாபர் இந்தியாவின் மீது படையெடுக்க தூண்டியது எது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தேர்ட் ஒன், சிறு குறிப்பு வரைக, வில்லியம் ஹாக்கின்ஸ், சர் தாமஸ் ரோ. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 4th ஒன் பாருங்கள், ஜஹாங்கீரின் அரியணைக்கு பின்னால் அதிகார மையமாக செயல்பட்டவர் நூர்ஜஹான். விளக்குக. 4th ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு, முகலாயர் காலத்தில் தமிழ் இலக்கியத்தின் வளர்ச்சி பற்றி எழுதுக. 9th கொஸ்டின் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க்ஸில் ஃபஸ்ட் ஒன், தேர்ட் ஒன், 4th ஒன் அண்டு 9th ஒன் 4 கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் கொஸ்டின்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்.
நான் சொல்கிற கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆல் டிஸ்ட்ரிக்ஸில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மார்க் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன், இந்த 3 கொஸ்டின்ஸும் 3 மார்க்ஸில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின். அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், வருவாய் நிர்வாகத்தில் ஷெர்ஷா அக்பரது முன்னோடி விளக்குக. ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டண்ட். தேர்ட் ஒன், அவுரங்கசீப்பின் தக்கான கொள்கை எவ்வாறு முகலாய பேரரசின் அழிவுக்கு வழிவகுத்தது. தேர்ட் ஒன் இஸ் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின், முகலாய கட்டிடக்கலையின் சிறப்பம்சங்களை பற்றி ஒரு கட்டுரை வரைக. 5 மார்க்ஸில் ஃபஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் அண்ட் 5th ஒன் வந்து மேக்ஸிமம் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் இந்த லெசனில் ஒரு காலக்கோடு வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. முகலாய கால நிகழ்வுகளில் ஏதேனும் 5 காலக்கோட்டில் வரைக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.